நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களை, இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 17 விழுக்காடு வாக்குகளை வாங்குவார்கள் என்று அடித்து சொன்ன அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி ஐயா அவர்கள் சொன்னது இது சாத்தியமா, இது நடக்குமா, கள நிலவரம் எப்படி, இதை சாத்தியப்படுத்துவதற்கு நமது தம்பி தங்கைகள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த காணொலியில கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, 2026 சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 6 மாத காலம் தான் இருக்கு. அப்ப நாம் தமிழ் கட்சி இந்த 2026 தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குவாங்க, எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பல அரசியல் விமர்சகர்கள் இன்னைக்கு பல பேர் பல தரப்பட்ட கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு ஒரு வித்தியாசமான அரசியல் விமர்சகர் அப்படின்னா அதுல ஐயா ரவீந்திரன் துரைசாமி தான். அவர் இப்ப சமீப சில காணொலிகள்ல சிலருடைய நேர்காணல்ல நாம் தமிழ் கட்சி இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் 17 விழுக்காடு வாக்கு வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப ஐயா சொன்னது மாதிரி அந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி வாங்குவாங்களா, இங்க கள நிலவரம் எப்படி, அதுக்கான சாத்தியம் எப்படி அப்படிங்கறத பற்றி நாம கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம வரலாறு பின்னோக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு இது சாத்தியம் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அதே சமயத்தில் இதை வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். சரி நண்பர்களே, இப்ப வாங்க பின்னோக்கி இருந்து இந்த 2016 தேர்தல், அதாவது நாம் தமிழ் கட்சி முதல்ல நம்ம போட்டியிட்ட அந்த 2016 தேர்தல் இருந்து கடைசியா நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அங்க எத்தனை சதவீத வாக்கு வாங்கியிருக்காங்க, அது எப்படி எல்லாம் அதனுடைய காரணிகள்லாம் எப்படி இருக்கு, அந்த அரசியல் களம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்ப்போம். அப்பதான் இந்த 2026 தேர்தலில் நாம் தமிழ் கட்சி எவ்வளவு வாக்குகள் வாங்குவாங்க, ஐயா சொன்னதுமே நடக்குமா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் நமக்கு தெளிவு கிடைக்கும். இப்ப முதல்ல எனது தனிப்பட்ட கருத்து, இந்த 2026 தேர்தலில் நாம் தமிழ் கட்சி எத்தனை விழுக்காடு வாக்கு வாங்குவாங்க அப்படிங்கிறது எனது தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா 10 இருந்து ஒரு 12 விழுக்காடு வரைக்கும் வாங்குவாங்க அப்படிங்கிறது எனது தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நமது உறவுகள் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கறதையும் கருத்துக்களை பதிவிடுங்க. சரி வாங்க இப்ப கொஞ்சம் பின்னோக்கி இருந்து நம்ம என்ன அப்படிங்கறத நம்ம அலசி ஆராய்ச்சி பார்ப்போம். அதாவது நாம் தமிழ் கட்சி 2010 தொடங்கப்பட்டிருந்தாலும் முதல்ல தேர்தல் களத்தில் போட்டிட்டது 2016 தேர்தல் தான். அந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி பெற்ற வாக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 1.1 விழுக்காடு, அதாவது 4.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அதிலிருந்து அடுத்து வந்த தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தல். இந்த 2016 அதிலிருந்து 2019க்கு உண்டான அந்த இடைவெளி காலம் அப்படிங்கிறது 3 வருட காலம். 3 வருடம் கழித்து இந்த 2019 தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி பெற்ற வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4 விழுக்காடு. அதாவது தெளிவா சொல்லணும் அப்படின்னா 3.88 4 விழுக்காடுன்னு வச்சுங்களேன். அப்ப இத பார்க்கும்போது நமது கட்சி உறவுகள்லாம் எப்படி என்ன சொல்லி பெருமைப்பட்டாங்க அப்படின்னா, பாருங்க 2016ல ஒரு விழுக்காடு வாங்கணும், அதுல இருந்து இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 4 விழுக்காடு, 4 மடங்கு வளர்ச்சியை நம்ம அணைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கட்சி உறவுகள் பெருமைப்பட்டுட்டாங்க. அந்த மாதிரி பெருமைப்பட்டதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. இது என்ன அப்படின்னா, ஒரு விழுக்காடுல இருந்து 4 விழுக்காடு, அப்ப 4 மடங்கு வளர்ச்சி. சரிங்களா? இந்த 2019 தேர்தலில் இன்னும் கூடுதலா ஒரு வாக்கு விழுக்காடு வாங்கி இருந்திருக்கலாம். அதுக்கு வாங்காம போனது காரணம் என்ன அப்படின்னா, நான் தான் மாற்றுன்னு சொல்லிட்டு நம்ம கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சி தொடங்கினாரு. அதனால இளைஞர்களுடைய பெரும்பாலான வாக்கு அவருக்கு போனதுனால நம்ம அந்த ஒரு விழுக்காடு அப்படிங்கிறது குறைவா தான் வாங்கணும். சரி, இப்ப அடுத்தது இந்த 2019 இருந்து 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த கால இடைவெளி அப்படிங்கிறது 2 வருடம். அப்ப இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்ம பெற்ற வாக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 7 விழுக்காடு. அது துல்லியமா சொல்லணும் அப்படின்னா 6.8979, அது சரியா தெரியல, இந்த ஒரு 6.8 அந்த ஒரு விழுக்காடு அளவில் நம்ம வாங்கியிருந்தோம். அப்ப பாருங்க, ஏற்கனவே நம்ம என்ன சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டோம், 2016ல ஒரு விழுக்காடு வாங்கணும், 2019 4 விழுக்காடு, அப்ப 4 மடங்கு வளர்ச்சின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு நாம இந்த 2019 இருந்து இந்த 2021 உள்ள இந்த கால இடைவெளியில நம்ம வாங்கின வாக்கு அப்படிங்கிறது 2021ல நம்ம வாங்கின வாக்கு அப்படிங்கிறது அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது 2 மடங்கு வளர்ச்சி கூட கிடையாது. அதாவது ஒரு 8% வாக்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா 2 மடங்கு வளர்ச்சி அப்படி சொல்லி நம்ம பெருமைப்பட்டிருந்திருக்கலாம். ஆனா நம்ம வாங்கினது அப்படிங்கிறது 7 விழுக்காடு தான். அப்ப என்ன காரணம்? அதாவது இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. எப்ப 2019 தேர்தலில் கமல்ஹாசன் நான் தான் மாற்று அப்படிங்கிற மாதிரி எப்படி அந்த மக்கள் நீதி மையம் கட்சி தொடங்கினாரோ, அதே மாதிரி இந்த 2021 தேர்தலில் கமல்ஹாசன், அந்த சரத்குமார், அப்புறம் பாத்தீங்கன்னா டிடிவி இவங்களாம் கூட்டணி வச்சதுனால அதுவும் ஒரு காரணம். ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு குறைவதற்கான ஒரு வாய்ப்பா இருந்தது. இல்லைன்னா நம்ம 8 விழுக்காடை தாண்டி 2021 தேர்தலிலேயே நாம் தமிழ் கட்சி ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்திருக்கும். சரி, இப்ப அடுத்தது இந்த 2021 இருந்து கடைசியா நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல், இதற்கான கால இடைவெளி அப்படிங்கிறது 3 வருட காலம். 3 வருடம் கழித்து தான் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இப்ப இந்த தேர்தல் முடிவில் நமது கட்சி பெற்ற வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது 8.2% வாக்கு விழுக்காடு. சரிங்களா? அப்ப 3 வருட கால இடைவெளியில நம்ம அதிகப்படியா அந்த 7 இருந்து நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோம், அது துல்லியமா சொல்லணும் அப்படின்னா 1.4 விழுக்காடு தான் அதிகமா வாங்கியிருக்கோம்.
நண்பர்களே, இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம துல்லியமா கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா 2016 இருந்து 2019 வரைக்கும் 4 மடங்கு வளர்ச்சின்னு சொல்லி பெருமைப்படுகிட்ட நாம அடுத்தது 2019 இருந்து 2021 வரைக்கும் 2 மடங்கு வளர்ச்சியை கூட பெற முடியாத நாம அடுத்தது இந்த 2021 இருந்து 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 1.4 விழுக்காடு வாக்கு தான் வாங்கியிருக்கோம். அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒண்ணு இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம 2016 வாங்கின அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அது சின்ன நம்பர் 4 மடங்கு ஆகிறது அது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு அடுத்து இந்த 4 மடங்கு வளர்ச்சி இல்ல குறைஞ்சபட்சம் 2 மடங்கு வளர்ச்சியும் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மக்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லாதது, அரசியலுடைய தெளிவு இல்லாம மக்கள் பல விதமான போதைகள்ல பல விதமான மயக்கங்கள் இருந்ததுனால, அரசியல் விழிப்புணர்வு இல்லாதனாலதான் நமக்கு வாக்கு விழுக்காடு அந்த எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம வராததுக்கு அது ஒரு காரணம். அப்ப இதையெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது, இப்படி வரலாறுகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது, இதுல இருந்து இந்த 2024 தேர்தல் இருந்து 2026 தேர்தலுக்கான கால இடைவெளி அப்படிங்கிறது 2 வருடம். அப்ப இந்த 2024 தேர்தல் அப்படிங்கிறது யார் பிரதமர் அப்படிங்கறத தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல். அந்த இடத்துல நமக்கு வாக்கு விழுக்காடு குறைவா விழுந்திருக்கலாம். ஏன்னா அது பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல். ஆனா அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது யார் முதல்வர் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். அப்ப இயல்பாவே இதுல நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவா அதிக வாக்குகள் விழுவதற்கு வாய்ப்பா இருக்கு. அதை வச்சுதான் நான் எனது தனிப்பட்ட கருத்தா என்ன சொன்னேன் அப்படின்னா 10 இருந்து 12 விழுக்காடு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப 2 வருட காலம் இடைவெளி இருக்குங்களா, இப்போ வருடத்துக்கு 1 விழுக்காடு அப்படின்னாலும் 2 விழுக்காடு. அதோட இது முதல்வர் யார் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கறதுனால அதுல ஒரு 2 விழுக்காடு. அப்ப மொத்தம் 4 விழுக்காடு. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில், இந்த 2026 தேர்தலில் 4 விழுக்காடு அதிகமாக பெற்று ஒரு 10 இருந்து 12 விழுக்காடு வாங்குவாங்க அப்படிங்கறத மாதிரி தான் நான் எனது கருத்தா பதிவு பண்ணேன். இப்ப அதே சமயத்துல இப்ப ஒரு 15 விழுக்காடு நம்ம வாங்கணும் அப்படிங்கறதா எனது லட்சியம். நான் இப்ப மனசுல நினைச்சிருக்கிற லட்சியமே என்னங்கன்னா, ஒரு 15 விழுக்காடு இல்ல ஐயா சொன்ன மாதிரி இந்த 17 விழுக்காடு வாங்கணும் அப்படின்னா, அப்ப இன்னும் என்ன செய்யணும், நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னும் மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நிறைய பேர் இந்த திரை மயக்கத்துல இருக்காங்க, அந்த சினிமா மயக்கத்துல இருக்காங்க, இன்னும் இந்த சாதி மத போதை, சாராய போதை, இப்படி பல விதமான வகையிலும் அடிமைகளா இருக்காங்க, இன்னும் விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி இந்த 17 விழுக்காடை நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நம்ம தம்பி தங்கைகள், நாம் தமிழ் கட்சி சேர்ந்த தம்பி தங்கைகள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நமது கட்சி உறவு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மக்களிடம் நேரில் போய் பார்த்துட்டு நமது கட்சியினுடைய கொள்கைகளையும், இங்க இருக்கக்கூடிய அரசியல் பின்புலம் என்ன, அரசியல் சூழ்ச்சிகள் என்ன, இந்த திமுக அதிமுக எப்படி இங்க அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க, அப்ப நாம் தமிழ்ச்சி எந்த வகையில மாற்று அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சொல்லி தனிப்பட்ட முறையில் எடுத்து சொன்னாதான் அவர்களுக்கு ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்தினா மட்டும்தான் 15 விழுக்காடை தாண்டி ஐயா சொன்னது மாதிரி, ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர் சொன்னது மாதிரி 17 விழுக்காடை நம்ம வாங்க முடியும் அப்படிங்கறதுதான் கலை யதார்த்தம். இப்ப எனது கிராமத்தில் நான் இருக்கேன். நான் வரும் நாட்களில் இந்த பணி செய்வேன். எனது கிராமத்தில் நான் மட்டும் செஞ்சா போதுமா அப்படின்னா இது போதாது. ஏன்னா ஒட்டுமொத்தமா இது ஒவ்வொரு கிராமத்திலும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கிராமங்கள்ல ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த கட்சியினுடைய உறவுகள் இனி வரக்கூடிய இந்த 6 மாத காலமும் களத்துல இறங்கி மக்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினா மட்டும்தான் அந்த 15 விழுக்காடை தாண்டி நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கள நிலவரம். இப்ப இதை நம்ம செய்வதற்கு நமது கட்சி உறவுகள் இருக்காங்களா, தயாரா இருக்காங்களா அப்படின்னா பல கிராமங்கள்ல இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான செய்தி. எல்லாம் கட்சிக்கு ஓட்டு போடுவதற்கு, அது வாக்கு செலுத்துவதற்கு தயாரா இருக்காங்க. ஆனா இறங்கி கலப்பணி செய்வதற்கு, இந்த அளவுக்கு தீவிரமா கலப்பணி செய்வதற்கு ஆட்கள் இல்லை அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது குடும்ப சூழல் ஒண்ணு, பொருளாதார சூழல் ஒண்ணு. அப்படிங்கும்போது நமக்கு தேர்தலா இல்ல நம்ம குடும்பத்தை பாக்குறதா அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில தான் நமது கட்சி உறவுகள் இருக்காங்க. எனக்கு அந்த சூழ்நிலை தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, இன்னைக்கு நமது அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நல்லா வாழணும், நம்ம பிள்ளைகள் நல்லா வாழணும், இந்த பூமியை காப்பாற்றணும் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அதனால எவ்வளவுதான் குடும்ப சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஓரளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு களத்துல இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதே மாதிரி நமது கட்சியினுடைய உறவுகள் ஒவ்வொருத்தரும் அந்த பகுதியில இந்த மாதிரி களத்துல இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கறத எனது விருப்பம். அதனால நண்பர்களே, இந்த 2026 முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு களத்துல இறங்கி வேலை செய்வோம். நீங்கள் சார்ந்த பகுதியில இந்த மாதிரி களத்துல முடிஞ்ச வரைக்கும் இறங்கி தீவிரமா வேலை செய்யுங்க. நமது கட்சியுடைய வளர்ச்சிக்கு நம்ம நம்மளால முடிந்த ஒரு பங்களிப்பை நம்ம செய்வோம். சரி நண்பர்களே, இந்த ஒரு தருணத்துல இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளதா இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.